உங்களுக்கு வணக்கம். ஏழையவர்களுக்கும் வணக்கம் வணக்கம். நல்ல தத்துவங்கள் பேசிக்கொண்ட தமிழ் பெரும்பாடு உங்கள் தலைமுறைகளுக்கும் நாங்கள் வணக்கம் வணக்கம். எனக்கு சொல்லும் வணக்கம் வந்து ராசி கூற வேண்டும் வணக்கம். எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம் எங்கள் வணக்கம். அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவர் பேசுவேன். சார்பு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற திருவள்ளுவர் கிடங்க பேரன் சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னை 10 மாதம் வைத்து சிவந்தெடுத்து அன்னை மீனாட்சி ரூபத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், நீ தான் பொம்பளை விட்டம் அதிகமாக இருக்குது. ஆனால் வர்றதே வர்றிய என் பாயையும் தலானியும் சேர்த்துக்கிட்டு வரையும் தான் கேட்குறேன். போகிற ஊரில் ஊரை அந்த பப்புனுக்காரன் சத்தம் கேட்டவொன்னு வர்றிய வரலைன்னா உங்களை குத்தம் குறையலான்னு சொல்லலை. ஏயா இங்கே தான் பாயத்துக்கிட்டு வரான்னா பரவாயில்லையா? இந்த நாளைக்கு சாக போகிறது இந்த 80 வயசு 90 80 வயசு 70 வயசு 90 வயசு கிழவிக்கெல்லாம் அந்த அட்டையை போட்டு கொடுத்துட்டா ஊரில். அந்த அட்டைக்கு பேர் தான் 100 நாவல் அட்டை. அந்த மைக்கு அங்கே இருக்கு, நீ அங்கிட்டு போடு. 100 நாவல் அட்டையை கொடுத்துட்டாங்க. இதுக சட்டியையும் நம்பட்டியும் கடப்பாரையும் தூக்கிட்டு போகுதுல இல்லையா? இங்கேருந்து பாயும் தலானியும் போயிருந்து புளிய மரத்துக்கு. எனக்கு அங்கே போன ஒன்று தான் தெரியுது. குட்டுப்பாடு ஊரை 4 உம்பளையால் குடிக்கிறது. கூடிக்கிட்டு இந்த கிளட்டு சிரிக்கன்ற விளையாட்டு பெரும் விளையாட்டாக இருக்கும். ஒருத்த கிளடி நேற்று அப்படி 100 நாளில் சைஸாக போட்டு விடுது ஒரு அந்த பொம்பளையாட்ட. உனக்கு விஷயம் தெரியுமாளா? என்ன விஷயம்? அப்படியே குசு குசுன்னு யாருக்கு தெரியாத மாதிரி பேசுகிறேன். இந்த ஐஸுக்காரன் கருப்பசாமி இருக்கானே, அந்த முனியம்மா அப்படி செவரேறி நைட்டு 12 மணிக்கு குதிக்கிறான். நம்மள எது குதிக்கிறான்னு கேட்க. உனக்கு இந்த விஷயந்தான் தெரியுமா? அந்த ஈபி வேலை வைக்கானில் வயர்மேன் வேலை வைக்கிறான்ல முத்து, அந்த முத்து செவனாய் வீட்டில் எனி டைம் 10 மணிக்கு வந்து தட்டுறானாம்லன்னு சொல்ல. இந்த முண்டைகளுக்கு எப்படியோ காதில் போய் கேட்டவுடனே 2 பேர் புருஷங்காரனுக்கு தெரிஞ்சுவோம். எய்த்தாப்பில் தான் உட்காந்துருப்பாங்க. கடைசியில் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடப்பாங்க. தேவையா உதவிகளுக்கு இதெல்லாம்? வாங்க, இந்த நாடகத்தில் நீங்கள் பாயை விரிச்சுக்கிட்டு உட்காந்தாலும் சரி, நீங்கள் படுத்துக்கிட்டு பார்த்தாலும் சரி தான். உங்கள் காசு, உங்கள் பணம், உங்கள் வேர்வை, உங்கள் சிந்தி. இந்த பொன்னத்தியோட காசை வாங்காமல் நாங்கள் போக மாட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 20,000 முழுங்கிட்டு வெளியே வந்தாச்சு. முடிஞ்சு அவ்வளோதான். 20,000 செத்துச்சு. இன்னும் உள்ளால் வெளியே தள்ளோம்னா அடுத்து ஒரு 20-30 ரூபா உள்ளே முடிச்சு க்ளோஸ் ஆயிரும். ஆமாம், முடிஞ்சு நாடகம் பேசினாச்சு முடிஞ்சு. இந்த ஊரை காசை திங்கணும்னு எங்களுக்கு எழுதி வச்சிருக்கு. ஆமாம், இந்த வரை இடத்துக்கு போட்டுறதா என்னமோ இடமே இல்லாத மாதிரி போட்டுறதுதான். இது ஒரு வேதை. இன்னொரு வேதை தெரியுமா? இடம் இந்த இடம் ஊர்லாம் போட்ட இடம் கிடக்கும். ஊர் போட்ட இடம் இந்த ஒத்த எடிக்கு சண்டை விட்டு கிடப்பாங்க பங்காளி போயிடுத. அது மாதிரி இந்த துண்டுக்கு இத்தண்டி குண்டியை வச்சுக்கிட்டு இருந்தால் இப்போ துண்டுக்கு ஒத்த துண்டு பத்துமா? வீட்டில் இருந்து வரையில் 2 துண்டை எடுத்துகிட்டு வர வேண்டியான கடமை கண்ணியம் கட்டுப்படுத்த வரதா ஐயா உயிர் காவல்துறையை சேர்ந்த நோய் விழுத்திருக்கும். வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் முதலுடைய மண்ணை பொண்ணாக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு வந்து எதுக்குத்தே வந்தோம்னு தெரியாமல் கறிக்கஞ்சி அடிச்சு விட்டு குப்பார விழுந்து எதைத்தான் குடிச்சிச்சுன்னே தெரியல குப்பார விழுந்து தூங்குபவர்களுக்கும் வயசுக்கு வந்தவர்களுக்கும் வயசுக்கு வர துடித்து கொண்டு இருப்பவர்களுக்கும். அதாவது வயசுக்கு வந்த பிள்ளைகளை வந்து கட்டி கொடுத்துருவாங்க. இந்த வயசுக்கு வராத பிள்ளையை துடிச்சிக்கிட்டே இருக்குங்க. இன்னும் இந்த அக்காவை கல்யாணம் முடிச்சு, அந்த அக்கா கல்யாணம் முடிச்சு, நேற்று கூட நம்மளோட பல்லாங்குழி விளாண்டுச்சு, நொண்டி விளாண்டுச்சு, தாயக்கட்டையை உருட்டிக்கிட்டு தெரிஞ்சு. இன்றைக்கி நம்ம ஆறு கூட விளாட்றதுன்னு இது தவிச்சுக்கிட்டு தெரியும். அதைத்தான் சொன்னேனே தவிர்த்து வேறு எதுவும் சொல்லலை. பிள்ளை வெற்றவர்களுக்கு பிள்ளைக்கு ஒரு ஏக்கி கொண்டு இருப்பவர்களுக்கு பிள்ளை ஒத்தவர்களை சொல்லக்கூடாது. அவங்க அதோட இறக்கி வச்சுட்டு செம்மையை இறக்கி வச்சுட்டோம்னா அவங்க வீட்டில் ஓச்சின்னு போயிடுவாங்க. பிள்ளைய வளர்த்து ஆளாக்கிடுவாங்க. இந்த மாசமாக இருக்கிறவங்க ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆத்தாடி டாக்டருக்காரன் தூக்கி போட்டு அறுக்க போகிறான்டா, இல்லைன்னா ஒழுங்காக ஏன் இருக்கிறேன் நீ ஒழுங்காக குடத்தை தூக்கிட்டு நட 6 மாதத்தில். ஆத்தாடி அது ஒன்றா என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, இது ஒன்றா என் பொண்டாட்டிக்கு மாசமாக இருக்கிறது பிடிக்காது. டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு, ஆப்பிளாக திங்க சொல்லியிருக்காரு, பலாப்பழமாக உரிச்சு உள்ளே ஒரு நல்லா சொல்லியிருக்காரு. ஆமாம், வெள்ளரிக்காய் கொடுக்காதிய உள்ளே இருக்கிற பிள்ளைக்கு சளி பிடிச்சிடறேன், மசுரை பிடிச்சி கூழை கொடுக்காதிய உள்ளே இருக்கிற பிள்ளைக்கு வந்து கலர் மாறி போங்க. இப்படிலாம் சொல்ல சுகப்பிரசவாகாது. நேராக வயிற்றில் ஒரு கோடை போட்டு நறுக்கு சிசேரியன் அதுக்கு பேர். அதுவும் பிள்ளை அறுத்த எடுத்தால் பிள்ளை வர்றது 5 கிலோவிலே ஒரு 4 கிலோவில் வந்தால் பரவாயில்ல. 1/4 கிலோவில் வருது எலிக்குட்டி சைஸில். அதான் அறுத்தெடுக்க வசதியாக இருக்கேன். ஆமாம், பிள்ளை 1/4 கிலோவிலையும் 1/2 கிலோவிலையும் பிள்ளை வரந்தா பிள்ளை மேலே வட்டுறோம். அப்படி அது என்னவா அறுக்கும் போது என்ன பிள்ளை வர வைக்க முடியாது. அறுக்கும் போது பிள்ளை மேலே கத்தி வட்டுறோம்யா. அப்படியே பின்னாடியா அதுக்கு தான் சின்ன பிள்ளை. அதனால ஏன் கத்தி விடுது? லேசாக கிழிச்சோடனே சரட்டுன்னு வெளியே தள்ளிடுறேன். ஆமாம், அப்படி டெக்னிக்கலாக வந்துருச்சு லேசர் மூலியமாக. அப்படிலாம் நீங்கள் பிள்ளைய பெக்கிறதுக்கு
ஏன்னா அந்த காலத்தில் சோம்பேறித்தனை யாரும் போடலாம். முளைக்கட்டு போட்டிருக்கீங்க. முளைக்கட்டில் வந்து அந்த காலத்தில் பெரியவர்கள் முன்னோர்கள்லாம் என்ன சொல்லி வச்சாங்க, கும்மி அடிக்கணும். இந்த 7 வாரம், அந்த 1 வாரமும் 7 நாள் கும்மி அடிப்பாங்க கோயிலை சுற்றி. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அது எதுக்குன்னு தெரியுமா? இந்த கையில் வந்துக்கிட்டு காந்த சக்தி இருக்கா. கை 2 தட்டையில் நம்மளுக்கு ரத்த அழுத்தம் சீரோட்டமாக ஓடிச்சு. எங்கள் சோறா ஒரு தட்டு கை தட்டுங்க பார்ப்பான். இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ தானே. கையை நல்லா அழுத்தி தட்டையில் ரத்த அழுத்தம் சீரோட்டமாக ஓடிச்சு. அன்னைக்கு சுகர் ப்ரெஷர் வரல. ஏன்னா அன்னைக்கு எங்கள் அப்பத்தா வந்து எங்கள் தாத்தா சாப்பிட்டு முடிச்சு திண்ணையில் உட்காந்துருப்பாரு. சாப்பிட்டு முடிச்சு உட்காந்த உடனே கேட்பாரு, ஏமா ஏய் மூக்கம்மா போய் அந்த பொட்டி நிமிர பயிரை வச்சு வச்சிருக்கீங்களா, மொச்ச பயிர், அதை எடுத்துட்டு வாம்பாரு. ஆனால் அவர் உட்காந்துருக்கிற தர என்ன தர, அந்த காலத்தில் களிமண்ணில் பூசி சாணத்தில் மொழியிருப்பாங்க. அந்த வீட்டில் முழுகிற மாதிரி மொழியிருப்பாங்க. அதில் உட்காந்துருப்பார். உட்காந்துக்கிட்டு 2 வடி மொச்சப்பயத்தையும் தின்றுவேன். அந்த கூலையும் குடிச்சுவிட்டு அந்த மொச்சப்பயத்தையும் தின்று விடுவேன். திண்டு விட்டு மனுஷன் குசுனாண்டா அந்த தர 2 விருவோடி போகும். ஒருத்த வீட்லையும் 10 பிள்ளையும் 15 பிள்ளையும் புதுக்கி எடுத்திருக்கேன் மொச்சப்பயத்தை புதுக்கின மாதிரி. இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒத்த பிள்ளையை பார்க்க சொன்னால் எங்கிட்டு பார்க்க முடியலை. வீட்டுக்கு வெளியே நாக்குட்டி தான் கட்டி கிடக்கு. அதுவும் நக்கிக்கிட்டு தெரியுது. திண்ட சொத்தை பூரா போயிட்டு நக்கிக்கிட்டு சொறி வந்து இப்படி வரட்டுன்னு சொரிஞ்சுக்கிட்டு தெரியுது. அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி அந்த மொச்சப்பயத்தை திண்டு முடிச்ச உடனே எங்கள் அப்பா அப்படியே வெத்தலை பார்க்க மடிச்சு இந்தாங்க வாயில் அப்படின்னு எடுத்து கொடுக்கும். இன்றைக்கி வாயில் வச்சா தான் வெத்தலையை போட முடியும். இன்றைக்கி எங்கள் அப்பா சாப்பிட்டு முடிச்சு சேரில் கட்டில் ஓட்டு உட்காந்துருக்காரு. எங்கள் அம்மா ஓடி போய் பீரோவை திறந்து சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியா கட்ட காலகட்டத்துக்கு தள்ளிடாதீங்க. அன்னைக்கு பணக்காரன் பூரா சோத்தை திண்டேன், நெல்லு சோத்தை. நம்ம ஊரை ஏழவாழை ஊரா கூழை குடித்தான். இன்றைக்கி நம்ம சோத்தை திங்கிறான். கோடீஸ்வரம் பூரா இன்றைக்கி கூழை குடிச்சிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? வெளிநாட்டில் ஜப்பான் நாட்டில் 1 லிட்டர் நீராகாரம் இருக்கு பாருங்க. நம்ம நாட்டினுடைய மதிப்பு 10,000 ரூபா. அந்த நீராகாரத்தை அடைச்சி விற்கிறேன். அதே மாதிரி மாட்டு மோத்தரத்தை குடித்தா நல்லது. அது வாங்கி விற்கிறியா? அதுக்கு ரேட்டு 20,000 ரூபா. எங்கே போய்கிட்டு இருக்கு தெரியுமா? நவீன காலகட்டம் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் விபூதி அடித்தான், பொட்டை அடித்தாமே, விபூதி பூசினமே, அது எதுலேருந்து தயாரிக்கப்பட்டேன் தெரியுமா? சாம்பலும் மாட்டு சாணம் பாருங்க. மாட்டு சாணம் தான். எருகுல இருந்து ஆணை சாணம் முடிது வருங்க. அதுலேருந்து ஓமக்கட்டி, இந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க பற்றிலா, அது வந்து நாமக்கட்டி வந்து ஆணை சாணத்துலேருந்து கண்டுபிடிச்சது. நம்ம விபூதி அடிக்கிறது வந்து சாணத்துலேருந்து, மாட்டு சாணத்துலேருந்து கண்டுபிடிச்சது. அதனால் இப்போ வர்ற விபூதியெலாம் பூரா டூப்ளிகேட் தான். எல்லாத்துலேயுமே கெமிக்கலை உள்ள தள்ளிட்டேன். அதே மாதிரி குடும்ப கட்டுப்பாடு ஒன்று வாங்கன்னு சொல்லி பார்த்தா கவர்மெண்ட்டு 1 ரூபாயை கேட்கல. இவன் போய்கிட்டு கோயில் திருவிழா நடத்துகிற இடத்துல கூட்டம் இருக்காது, கும்மி அடிக்கிற இடத்துல கூட்டம் இருக்காது. ஒரு கல்யாண விசேஷம் வச்சா பத்திரிக்கை கொடுத்து அங்கே போய் நின்றோம்னா தாய் மாமன் கூட இங்கே இருக்க மாட்டேன். கல்யாண வீட்டில் பூரா போயிலும் கூட்டம் கூடுற இடம் 2 இடம் தான். ஒன்று பச்சை கடை, டாஸ்மாக் ஒயின் ஷாப்பு. பார்த்தீங்கன்னா கடை துறக்க முன்னே 12 மணிக்கெல்லாம் போக மாட்டேன், 11 மணிக்கெல்லாம் அவன் இடத்த பிடிச்சிருவேன். ஆமாம், 145 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ வெறும் 85 75 இருந்தது, இப்போ 145 ரூபாய் வரை வந்துருச்சு. அதுக்கு பேரை பார்த்தீங்களா? மானிட்ரு, டாப் ஸ்டாரு, இன்னும் அது என்ன ஓல்டு மங்கு, ஓல்டு செப்பு, கோல்டன் சாய்ஸு, கோல்டன் ஈகிளு, ஓரியனு. இப்போ ஒன்று அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ ஒரு சரக்கு வந்திருக்கு, வீரன் சொல்லி எதுக்கு போட்டிருக்கேன் தெரியுமா? வீர மாதிரி பேசுவேன். கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சப்புன்னு கன்னத்தில் அறிஞ்சினா, அண்ணே நான் இல்லைன்னு இவன் தானே பேசினேன் அப்படின்னு சொல்லி பொடி நடையாக நடந்துருவேன். வரையில் இன்றைக்கி ரோட்டில் இங்கே மதுரையிலேருந்து புறப்பட்ட வண்டி வேணும். அங்கேருந்து வரையில் இந்த பொன்னத்தி வரைய இடதுபுறமும் இடதுபுறமும் வெறும் காலி கோட்டுப்பாட்டில் கப்பும் தான் கிடக்கு. ஊறுகாய் பாக்கெட்டு எங்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இனிமேல் விவசாய பூமியில் வந்து நீங்கள் உழவடிச்சிங்கன்னா மண் வராது. பூரா பாட்டிலும் கிளாஸு மாத்தான் கிளம்புவேன். நான் வர்ற வழியிலே 2 சின்ன பாலத்தில் 100 பேர் தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்க மடக்குன்னு குடிச்சின்னா அதிலே குடும்ப கட்டுப்பாடு மருந்தை கலந்துட்டாங்க. அதை எந்த உதவிக்கும் தெரிய மாட்டேங்க. முக்கிட்டு அடித்தாலும் ஒரு பிள்ளையும் வைக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. இந்த கூலை சொல்லையில் தான் ஒரு ஞாபகம் வருது. ஒரு புதுசாக கல்யாணம் ஆனவன் அவன் முத நெல்லுச்சோறுதுன்றது அவன் மாமியா வீட்டில் தான். அன்னைக்கு சாப்பிட்டது என்னைக்கு? கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு சாப்பிட்டது. அவனும் பிள்ளை பற்றி எடுத்துகிற வரைக்கும் அவன் கூலையாக கொடுத்துருந்துருக்கா. கேப்ப கூலையும் கம்மங்கூலையும். இவன் காட்டுக்கு போக வீட்டுக்கு வர கூலை குடிக்க. இவன் காட்டுக்கு போகிற நேரம் பார்த்து எகித்த வீட்டில் நாராயணன் ஒருத்தர் இருந்திருக்கான். எகித்த வீட்டு இந்த பொம்பளையோட எகித்த வீட்டில் நாராயணன். இவன் வழக்கம் போல் கூலை குடிச்சிட்டு காட்டுக்கு போயிட்டேன். அந்த எகித்த வீட்டு நாராயணன் இந்த பொம்பளைக்கு ஸ்டெப்னியாக இருப்பேன். இருக்க ஸ்டெப்னின்னா என்னது? கள்ள புருஷன். இவன் புருஷங்காரன் அங்கிட்டு போக நாராயணன் வீட்டுக்குள்ளே வந்து நுழைய. புருஷங்காரனுக்கு கூழுந்த நாராயணுக்கு நெல்லுச்சோறு நல்லா சட்டியில் எல்லாம் போட்டு நாட்டுக்குள்ளே அடித்து குழம்பு வச்சுருந்துருக்கான். இப்படி ஊற்றி இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நாராயணன் சாப்பிட்டுக்கு இருந்திருக்கான் கொஞ்சம் குழாவி. அந்த காட்டுக்கு போன புருஷங்காரன் திடீர்னு என்ன வேலையோ வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து கதவை தட்டியிருக்கேன். துறமாண்டு
திறந்தமான்றவனும் நாராயணே மோண்டுட்டேன் அவசரலையே. அது என் புருஷன் நீ பயப்படாத, மேலே இருக்கிற பரண்டில் போய் படுத்துக்க, நான் இறங்க சொல்லையில் இறங்க அப்படின்ட்டுருக்கேன். இவன் இந்த நெல்லுச்சோறு வேற இருக்க அப்படின்னு சொல்லி கீழே தட்டிட்டு அலசாமையும் நான் இவன் புருஷன்காரனை உள்ளே வர வச்சு அதே செட்டியில் கூளை கேப்பக்கூளை கொடுத்து ஊற்றி அப்படி கொடுத்துருந்துருக்கேன். இவனுடைய சம்மணம் போட்டு நடு மத்தியில் உட்காந்துக்கிட்டு இப்படி அண்ணாக்க ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கேன். ஊற்றிக்கிட்டே இருக்கையில் வரைக்கும் இவனுக்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியாத பேரதிர்ச்சி. சரி, கல்யாணத்தன்னைக்கு சாப்பிட்ட சாப்பாடு சோத்தை பார்த்துருக்கேன் கண்ணில். அந்த நாராயணன் சாப்பிட்டான் பற்றிலா சோறு. இந்த மூதேவி அவசரத்தில் புருஷன் வந்த அவசரத்தில் கழுவியும் கழுவாமையும் அந்த சோத்தோடையே இந்த கூளை ஊற்றி கரைச்சி கொடுத்துருச்சு. அட நாராயணா, அவன் சொன்னது எதை? இந்த சோத்து பொறுக்கையை பார்த்து. அட நாராயணா, உன்னை இன்னைக்கு தானடா பார்க்குறேன் நாராயணா அப்படின்னு சொல்ல. இந்த மேலே படுத்து கிடந்தேன் பாருங்க நாராயணே. அண்ணா நான் அம்மா அண்ணே நானா வரலனே, உங்க பொண்டாட்டி சொல்லி தானே நான் அடிக்கடி வந்துட்டு போறேன்னு அப்படின்னு சொல்ல. கடைசியில் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஆமாம், இன்னொரு குடும்பத்தில் இந்த பெத்த பிள்ளைய குழப்பம் பண்ணி விட்டு போயிறேன். இப்படிதான் ஒரு வீட்டில் நடந்து போச்சு. அடிக்கடி 12 மணி ஆச்சுன்னா அந்த பைய அலறி கனவு வேண்டி எந்திரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளுக்கு அம்மா எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சு என்னப்பா ஏப்பா அப்படி கத்தி எந்திரிக்கிற? அம்மா வேற ஒன்றும் இல்லைம்மா, பாட்டி செத்த மாதிரி கனவு கண்டேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டாங்க. விடியம் காட்டி உங்கள் வீட்டுக்கு ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி உன் புருஷனோட உங்கள் மாமியை இறந்து வச்சுமா, அவங்க புருஷனோட அம்மா காலகாலத்தில் வந்து சேருங்கன்னு சொல்ல. ஆகா, நம்ம பிள்ளை கனவுன்றது பழிச்சிருச்சே அப்படின்னு அடக்கம்லாம் பண்ணிட்டு மறுநாள் வீட்டில் வந்து தூங்கியிருக்காங்க. மறுபடி 12 மணிக்கு அலறி எந்திரிச்சிருச்சு இந்த பயம் இல்லை. எந்திரிச்ச உடனே பொண்டாட்டிக்காரி டக்குன்னு எந்திரிச்சு கேட்டிருக்கா என்னப்பா அப்படின்ட்டு. இல்லைம்மா, இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க சாகிற மாதிரி கனவு கண்டேன் அப்படின்னு. சரி ஐயா, நடந்தால் நடந்துருமோ, நீ படுடா அப்படின்னு சொல்லி படுக்க போட்டு அடுத்த நாள் எந்திரிச்சா இங்கிட்டு பக்கத்தில் சைடில் இருக்க வீட்டுக்காரன் சேர்த்து போனேன். ஐயா இவன் சொல்கிற தூரம் பழச்சிக்கிட்டே இருக்கேன்னு 3வது ட்ரிப்பு அதே மாதிரி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு இப்போ என்னப்பா கனவுன்னு புருஷனுக்கு முண்டாட்டியும் கேட்டிருக்காங்க. சரி, கோச்சுக்கிறாதிய அப்பா செத்த மாதிரி கனவு கண்டேம்மான்னு சொல்ல. சரி, இவன் பொண்டாட்டிக்காரி நல்லா போர் இழுத்து பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டா. இவன் புருஷங்காரனுக்கு செவரட்டிலேருந்து ஈரக்குலையிலேருந்து எல்லாம் நடுங்குது. அப்போ தான் இவன் கோவப்பட்டுக்கிட்டு கேட்பேன், ஏண்டி புருஷங்காரன் செத்த மாதிரி கனவு பண்ணிருக்கேன், நீ பாட்டில் படுத்து கிடக்கிடி என்னடி, உனக்கு என்ன மசுறு வச்சுன்னு விடியும் காட்டி நீ செத்து போவ, நான் ஊர்க்காரன் சொந்தக்காரனுக்கெல்லாம் சொல்லணும், கொட்டுக்கு சொல்லணும், மேலத்துக்கு சொல்லணும், பந்தலுக்கு சொல்லணும், எனக்கு 1008 சொல்லி எனக்கு நான் பாட்டில் படுத்துக்கிறேன்னு சொல்ல. இவனு விடியம் காட்டி 6 மணி வரையே பார்த்துருக்கேன். இவனுக்கு சாவு வரல. 6:30 வரையே பார்த்துருக்கேன், இவனுக்கு சாவு வரல. அப்புறத்தான் திறந்து பக்கத்து வீட்டு தம்பி வீட்டை பார்த்துருக்கேன். தம்பி வீட்டில் ஒரே கூட்டமாக இருந்திருக்கு. ஏன்னா இவன் அவன் செத்து போனேன், புருஷன்காரனோட தம்பி செத்து போனேன். அப்போ இந்த பிள்ளைக்கு யாரப்பா கொழுந்தான் சேர்த்து வச்சுருந்துருக்கேன். அதை பாருங்கள், இப்படிலாம் இலை குத்துவாங்க. அதனால் வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொடக்கலாம் எடுத்து வந்தவளை போயிட்டு வரட்டும். அதே மாதிரி இப்படி ஒரு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொண்டாட்டியும் புருஷனும் கோவப்படக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா விட்டு கொடுத்து போர் கெட்டு போவதில்லை. அப்படித்தான் ஒரு விஷயம் நடந்து வச்சு. புருஷங்காரனுக்கு தோசை திங்கணும்னு ஆசை. சரி, அப்போ பொண்டாட்டிகிட்ட கேட்பேன், மாவு கொஞ்சம் போல இருக்கு, தோசை சுடலாம்லாமா அப்படின்னு சொல்ல. தோசையாங்க, தோசை சுட்டு தர நான் தயார், போய் விறகு வெட்டிட்டு வாங்க, அதுக்குள்ளான சட்னிக்குள்ளான சாமானை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ல. இவனும் கை வலிக்க விறகு வெட்டிட்டு சட்னிக்குள்ளான சாம்பாருக்குள்ளானதை அப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பொண்டாட்டிக்காரியும் தோசையை சுட்டு ஆளுக்கு தேர்த்து உட்காந்துருக்காங்க. நடுவில் தோசை இருக்குது. தோசை எண்ணி பார்த்துருக்கேன் புருஷங்காரன். சுட்டது 3 தோசை. என்னடா 3 தோசை இது இருக்குது. அப்போ இவனுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அப்போ பொண்டாட்டியை பார்த்து கேட்பேன், ஏமா நான் தான் 1000 பேர் இருந்தாலும் தாலி கட்டின புருஷன், எனக்கு 2 தோசை உனக்கு 1 தோசையை வச்சுக்கமான்னு சொல்ல. பொண்டாட்டிக்காரிக்கு வேசாடாகி போச்சு. நீ வெறும் தாலி மஞ்சக்கயிறை தான் கட்டின, உன் குண்டி வெட்டிலேருந்து வீட்டு அலசிலேருந்து சோறாக்கி போகிறதுலேருந்து நான் தான், எனக்கு தான் 2 உனக்கு 1 சொல்ல. இவங்க எனக்கு தான் 2 உனக்கு தான் 1, எனக்கு தான் 2 உனக்கு தான் 1 மாற்றி போட்டியோடு சண்டை ஓட கிளம்பிட்டாங்க. கடைசியில் இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. என்ன ஒப்பந்தம்? அதான் இடையில வந்து ஏதாவது பேசினா செருப்பு பண்ணிட்டு போனேன். இடையில வந்து இவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துட்டாங்க. யார்கிட்டையும் பேசக்கூடாது. இப்படி பேசுனா தோசை அவங்களுக்கு 1 போகும், பேசாதவங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லி கட்டில் நடுவில் நடக்கு. புருஷங்கார அங்கிட்டு பாய விரிச்சு படுத்துட்டான், பொண்டாட்டிக்காரி இங்கிட்டு பாய விரிச்சு படுத்துட்டான். ஒரு நாள் நைட்டு பூரா தூங்கியிருக்காங்க. நடுவில் தோசை இருக்குது கட்டில். சரி, என்ன அந்த ஒத்த தோசை கேண்டிதான் யாரும் பேச முடியாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. 1 நாள் ஆச்சு இவங்க பேசலை, 2 நாள் ஆச்சு பேசலை. இவங்க ஊருக்காரங்க நோட்டம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இது வீட்டை. என்னடா வீடு வெளித்தாப்பா போடல உள்தாப்பா போட்ட மணிக்கே கிடக்கு, என்னடா கதை அப்படின்ட்டு 3 நாள் ஆச்சும் பேசலை. ஏன்னா தோசை ஒன்றா போகும்ல. அப்போ தான் ஊரில் பெரிய ஆளு ஊராக சொல்லுவாங்க, ஏங்க அந்த ஓட்டை கொஞ்சம் கிளச்சி பாருங்கடா, உள்ளே நாண்டுக்கிட்டு தொங்கிட்டாங்களாம்ட்டு அப்படின்னு. ஓட்டு விட்டு மேலே ஏறி ஓட்டை கிளச்சிருக்காங்க. இல்லை
கிளச்சிக்கிட்டு இருக்கையில் ஒரு ஓடு கீழே விழுந்து அந்த புருஷங்காரன் தலையில் விழுந்து ரத்த காடு ஓடுது. சரி கத்துனானா கத்தலை தோசை ஒன்றா போகுமே. இங்கிட்டு கிளச்சிக்கிட்டு இருந்தால சட்டை முறிஞ்சு பொண்டாட்டி கிரண்டையிலே விழுந்துருச்சு. கத்தலை தோசை ஒன்றா போகும்ல. அப்போ உள்ளே உதிச்சிட்டாங்க. ஏன்டா இவங்க அரளி விதையை இறச்சி குடிச்சு செத்து போனாங்க. சொந்தக்காரங்களை வர சொல்லி கூட அவங்களை தூக்கணும் புண்டாங்க. 3 நாள் ஆட்சியில் போன செத்து புண்டு பாடையை கட்டி தூக்கிட்டாங்க. பாடையை கட்டி தூக்குனா சுடுகாட்டு கொண்டு ஒரு தட்டிக்கும் பேசலாம். ஏன்னா தோசை ஒன்றா போகும்ல. அவங்க வழக்கப்படி எரிக்கிறது தான் வழக்கம். அப்போ தான் ஒரு பெரிய ஆள் சொல்லுவார், 1000 செத்தாலும் செத்துட்டாங்க, அந்த பொம்பளை பிள்ளை பாவம் சுமங்கலியாக போய் சேரட்டேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டியை படுக்க போட்டு அதுக்கு மேலே புருஷனை படுக்க போட்டிருக்காங்க. படுக்க போட்டு எருராட்டியெல்லாம் அடுக்கி வச்சு வேற இரலாம் வச்சுட்டாங்க. மண்ணெண்ணையை ஊற்றிட்டாங்க, டீசலை ஊற்றிட்டாங்க, சீனியையும் பத்தாக்குறைக்கு அள்ளி போட்டு கொல்லிக்கட்டையை நல்லா திகுன்னு எரிய வச்சு தலைமாட்டில் வச்சுட்டாங்க. சரி இவங்க அப்போயாவது கத்திருக்கலாம்ல. தோசை ஒன்றா போகும். அந்த ஒத்த தோசைக்காண்டிதான் பற்ற வச்சோன்னே பொண்டாட்டிக்கு குண்டி கிடந்திருக்கு கூந்தல். இந்த கூந்தல் பிடிச்சி எரிஞ்சு பொட்டத்திக்கு வந்திருக்குல. எரிச்சுக்கிட்டு இருந்தவன் 3 பேர். சரி 3 பேர் எரிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். அந்த பொணத்தை எரிச்சிட்டாங்க. முடியில் பிடிச்சி பொட்டத்தில் ஏறினோடனே ஆத்தாடி எனக்கு ஒன்றுன்னு இருக்கா. புருஷங்கார மேலே ஒருத்தவன் எனக்கு 2ன்ட்டேன். 2 இறங்கி ஓட போகையில் இந்த 3 பேர் எரிச்சவங்க அடே போனால் நம்மளை கூறுவோட பார்க்குது, நம்மளுக்கு 1 எனக்கு 2ங்குது, வாங்கடா ஓடுன்னு சொல்லி இவங்க ஊருக்குள்ளே ஓட இந்த அடுத்து கிடந்த 2 ஓட மாறி ஓடி போனோன்னா அவங்க வீட்டை திறந்து பார்த்து அடுப்பாங்கரையை திறந்து தோசையை பார்த்துருக்காங்க. அந்த கேத வீட்டுக்கு வந்தவன் இந்த தோசையை தின்ட்டு போயிட்டேன். இந்த ஒத்த தோசைக்கு சண்டை விட்டு என்னென்ன கூத்து பண்ண புரிய வாழக்கூடிய காலத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அனுசரிப்போடு நடந்து கொள்ளுவார் என்பதை எடுத்து வைத்து முந்தன பாருங்க வந்திருக்க அனைவரை வாணிக்கிற பாருங்க. ஓடு வந்தனம் அடியே வந்தனம் காணுங்க. வந்திருக்கும் அனைவருக்கெல்லாம் வந்தனம் காணுங்க. பாருங்க வந்திருக்க அனைவரை வாணிக்கிற பாருங்க. ஓடு வந்திருக்கும் அனைவருக்கும் வந்தனம் காணுங்க. சொல்லையில பொண்டட்டிய கூட சாமி அந்த சாமி இங்க அம்மா சொல்லையில பொண்டட்டிய கூடுகிற சாமி எங்க சாமி. ஊரு விட்டு ஊரு வந்து அது கீழல் பண்ணாதீங்க. பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு உங்களை நம்பி. விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு உங்களை நம்பி. ஊரே காக்க உண்டான சங்கம் உயிரே கொடுக்க உருவான சங்கம் இல்ல இவன் இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள. சந்தனமும் குங்குமமும் பூசி கொள்ளுங்க. சந்தனமும் குங்குமமும் பூசி கொள்ளுங்க. பக்குவமா கொஞ்சம் பக்குவமா எங்களோட பாட்ட கேளுங்க. வந்தனம் 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 பாருங்க வந்திருக்கும் அனைவரை வாங்கின பாருங்க. வந்திருக்கும் அனைவரை வாங்கினோம் பாருங்க. இப்படித்தான் மதுரையில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு. ஒரு கணவன் மனைவிக்கு 5 வருஷமாக குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போ இந்த மனைவிக்காரி வேண்டியிருக்கா முருகப்பெருமான்ட்ட. எங்கேயா பழனி முருகனுக்கு வேண்டியிருக்கா. ஏயா முருகா 5 வருஷமாக கல்யாணியா 5 வருஷமாச்சு, என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லையே அப்படின்னு சாமியை கும்பிட்டுட்டா. ஏறாத மலை இல்லை. கடைசியாக உன் மலைக்கு தைப்பூச தென்னைக்கு என் முருகன் கோயிலுக்கு என் புருஷனை நான் பாத யாத்திரையாக அனுப்பி வைக்கிறேன், அப்படியாவது என் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. நல்லா இடுப்பில் இருக்கு வாசிக்கிறேன், ஒரு இதோட வாசிக்கிறேன். அப்படியாவது ஒரு குழந்தை அழகான குழந்தைய ஒன்றே மாதிரி ஒரு குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு சொல்ல. தைப்பூசம் வந்துருச்சு. ஒட்டஞ்சத்திரத்தில் நடக்க ஆரம்பிச்சே விடியம் காட்டி 3 மணிக்கு. மதியம் 12 மணி ஆயிடுச்சு. பாதி மலை தான் ஏறி இருந்திருக்கேன். பாதி மலைக்கு போன உடனே அவனுக்கு கிருன்னு வந்துருச்சு. ஏன்னா மணி 12 ஆயிடுச்சுல. கூட்டம் கட்டுப்படியான கூட்டம் கிட்ட முடியாது, அங்கிட்டு விலக முடியாது. இந்தான்னு பசியை பொறுத்துக்கிட்டேன். பொறுத்தா 2 மணி ஆயிடுச்சு. தாங்க முடியாத பசி. அங்கேருந்து ஒரு பெரியவர் டப்பானூர்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்காரு. டப்பானூர்னா என்ன டப்பா? பழனி சித்தன்நாதன் பஞ்சாமிரதம் 1 கிலோ டப்பா 100 ரூபாய்னு வித்துட்டு வந்திருக்காரு. சரி, இவன் ஆர்வ கோளாறுல வச்சிருந்த 100 ரூபாயை கொடுத்து அந்த 1 கிலோ டப்பா வாங்கி விருட்டுன்னு வலிச்சு வாயில தள்ளிட்டேன். சரி, மொத்த டப்பாவும் காலி. ஏன்னா பசி கோளாறு.
அங்கனக்குள்ள இந்த வெறும் டப்பாவை போட முடியாதுன்னு சொல்லி இந்த பைக்குள்ளே இந்த காலி டப்பாவை சொருகி வச்சுக்கிட்டேன். சரி. மறுபடி மலையை ஏறிட்டேன், சாமி பக்கத்தில் போயிட்டேன். 10 நிமிஷத்தில் சாமியை கும்பிட்டுலாம். இவனுக்கு ஒரு சோதனை. இந்த வெறு வயிற்றுல இந்த பஞ்சாமிரத்தை திண்டான்ல, வயிற்றுக்குள்ளே போனது வயிற்ற மடன்னு கலக்க கிளம்பிடுச்சு. வயிற்ற கலக்கினா எங்கிட்டு போகிறேன்னு தெரியல, இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு போக முடியாது, மூலஸ்தானத்துக்குள்ளே போயிட்டேன்ல. சரி அடக்கி பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் அடக்கி பார்த்துருக்கேன். இவனால் தாங்க முடியல. போனால் இன்னும் 1 நிமிஷம் அடக்கியிருக்கேன், தேங்கு வெடிச்சிரும்பு இருக்க. அப்போ தான் ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. இந்த காலி டப்பா உள்ளே தானே கிடக்கு பஞ்சாமிரத டப்பா, அந்த டப்பாவை எடுத்து திறந்து வேஸ்ட்டுக்கு இருந்து தூக்கிக்கிட்டு அரோரான்றிருக்கேன். டப்பா நிறைஞ்சிருச்சு. டப்பாவை மூடி அதே பைக்குள்ளே வச்சுக்கிட்டேன். வேண்ட உண்டியை கூட கழுவாமல் சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்கி போய் போட்டுக்கோம் நடந்து வந்துருந்துருக்கேன். ஒரு 3 பேர் சேர்ந்துட்டாங்க திருட்டு போயிடுது. சேர்ந்து வழிப்பறி பண்ணுறவங்க. டேய் நெல்றா, பைக்குள்ள நட வச்சுருக்க, எல்லாத்தையும் எறா பண்ணிருக்கேன். இவன் பொறுமையாக அப்படியே பையை எடுத்து வச்சு, ஐயா இந்த காவி வேட்டியும் இந்த டப்பா வந்து ஐயா மிச்சா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கேன். இவங்கள இந்த 3 பேர் நக்கிக்கு பிறந்தவங்க யாராக இருப்பாங்க இருக்க. ஈன புயல் பஞ்சாமிரதம் கிடைச்ச வரைக்கும் லாபம் நினச்சி இதை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தடியில் வச்சு திறந்துருக்காங்க. சரி. துறக்கையில் ஒருத்தன் சொல்லுவேன், ஏன்டா பஞ்சாமிர்தம் கருப்பு கலரில் இருக்குல்ல, அரக்கு கலரில் இருக்கேன். சரி. இது என்னடா மஞ்சேன்னு இருக்கு அப்படின்னு இருக்கேன். இவன் பக்கத்தில் உள்ளவன் சொல்கிறேன், ஏன்டா பஞ்சாமிர்தத்தில் பேரிச்சம்பழம் கிடக்கும், கற்கண்டு கிடக்கும், வாழைப்பழம் கிடக்கும், இதில் என்னடா கருவேப்பிலை தோல், கடுகு, தக்காளி தோல்லாம் கிடக்குன்னடா அப்படின்னு இருக்கேன். அப்போத்தான் 3வது உள்ள சொல்லுவேன், கையில் வச்சுருக்கேன், அடே 2025 பஞ்சாமிரத்தை மஞ்சப்பொடியோடு தாளிச்சு கடுகுங்களை தாளிச்சு வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்ல. சரி. அப்போ நல்லா இருக்கும் இருக்கேன்னு சொல்லி ஒருத்தன் ஒத்த விரல ஒட்டி நக்கிட்டேன். சரி. நக்குன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதில் என்ன இருக்குண்டு, சரி நம்ம திண்டதை சொன்னோம்னா இந்த 2 பேர் நம்ம வீட்டில் போய் சொல்லிடுவாங்க, ஊரில் கேவலப்படுத்திடுவாங்க. எல்லாரையும் உருவாக்கிறேன். வாயில் அப்படி விரல வச்ச மணிக்கு அப்படியே இருக்கேன். சரி. ஆக அருமையாக இருக்கும் இருக்குடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ள 3 விரலையும் ஒட்டி நறுக்குன்னு வாயில் வச்சு அப்பிட்டேன். சரி. இந்த முண்டைக்கும் தெரிஞ்சு வச்சு இவனு இருக்கான். அவன் இவனோட சேர்ந்தவனா இருப்பான் இருக்க. 4 விரலையும் ஓட்டிக்கிட்டு மொத்தமாக வலிச்சு வாயில் அள்ளிட்டேன். சரி. கடைசியில் 3 பேருக்கு திண்ட புரட்டு தான் தெரியுது, நம்ம பீய தின்ட்டோம்டான்னு வீட்டுக்கு போயிருக்கேன். அதில் ஒரு திருடன். சரி. பொண்டாட்டிக்காரி தைப்பூசத்துக்கு நம்ம புருஷன் திருட போயிருக்காரு. வரையில் நல்லா பல்கா கொண்டு வருவார். இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சிட வேண்டியன்னு சொல்லி இந்த முத்தத்தில் நடந்த அம்மியில் மசாலா அரைச்சிக்கிட்டு மஞ்சச்சீரன். சரி. இவன் விருட்டுன்னு உள்ள தெரிஞ்சா வீட்டுக்குள்ள, ஏய் நெல்லியா கலாக முடியல என்னையா கொண்டு வந்தா அப்படின்னு கேட்க, ஒன்றுமே மாட்டலாமான்னு இவன் சோகத்தில் சொல்ல. இவ்வளவு கோவம் தாங்க முடியலன்னா 1 மாதமாக ஒன்றுமே கொண்டு வரல. சரி. ஏன்டா நீலாம் சோத்தை திண்டியா, சோத்தை விட்டு பீய திண்டியாடா அப்படின்னு கேட்க. சரி. இவன் யதார்த்தமாக தான் கேட்டிருக்கா. உடனே அவன், நான் பீய தின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இருக்கேன். ஒருவேளை இந்த 2 பேர்த்தில் ஒருத்தன் சொல்லியிருப்பேன் நினச்சிட்டாங்க. அப்போ இந்த பொண்டாட்டி உடனே விட்டல, அப்படி நெசமாலுமே நீ பீயத்தை தின்ட்டு வந்தியா அப்படின்னு இருக்கேன். வீட்டை விட்டு முதல்ல ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வாயா அப்படின்னு இருக்காங்க. அப்படி காலகட்டமாக இருக்குது. என்ன கருத்திலும் பொன்னகரமாக நன்னகரமாக விளக்கக்கூடிய அருமான கிராமமாம் ஏகப்பட்ட படச்செலவு ஏகப்பட்ட பொருட்செலவு செய்து இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொன்னத்தி கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் முழக்கிட்டும் உற்சவத்தை முன்னிட்டு ஸ்ரீ விசுவாசுவரிடம் சித்திரை மாதம் 16ஆம் நாள் சூத்துல மச்சம் சாரியா ரோஸ் கலர் நோட்டீஸ்னா எனக்கு கண்ணு தெரியாது, கோச்சுக்கிறாதிய. இப்படித்தான் கண்ணாடி வேணுமா? இல்லை கண்ணாடி விட்டா குருட்டு போய் கோமாளின்றாங்க. இப்படித்தான் ஒரு மாதத்துக்கு முன்னே பத்திரிக்கை அடிக்கிற ஆஃபீஸுக்கு வேலைக்கு போயிட்டேன், அச்சா ஆஃபீஸுக்கு. சரி. நான் போய் சேர்ந்த நேரம் என்ன மாதிரி இல்லை, 5000 கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. யோகாரம் இல்லையா, முதலாளி எனக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டாரு, சம்பளத்தை 20000 ரூபா தரமிட்டார். நானும் விட்டியங்காட்டி 5 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைய பத்திரிக்கை அடித்து வீட்டுக்கு கொடுத்து விட்டாச்சு. அடுத்த நாள் கடையை திறக்கலாம ஒரு 8 மணி போல கடை சாவியை போட்டு திறக்கிறேன். சாவியை போட்டு ஒரு 10 ஆம்பளையால் 10 பொம்பளையால் கட்ட விளக்கமாறு பிஞ்ச செருப்போட வந்து நிற்கிறாங்க. எனக்கு என்னை போட்டு அடிக்கதான். ஆமாம். அதில் ஒரு பத்திரிகையில் ஒரு சின்ன பிள்ளை தான் ஏற்பட்டுருச்சு, தப்பு ஏற்பட்டுருச்சு. என்ன பிள்ளை மாப்பிள்ள? திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடணும். சரியா? நான் நானாக போட்டிருந்தா பரவாயில்ல. எப்படி போட்டிய? நானாக போயெல்லாம் இங்கிட்டு கிடந்தா தானாக போட்டுவிட்டேன். சரி. திருமணம் சிறப்பாக தடைபெறும். இதெல்லாம் ஒரு தப்பா? இந்த தப்பையெல்லாம் நான் ஏற்றுக்கிற முடியாது. இதை காட்டி ஒரு சின்ன தப்பு பண்ணேன். என்ன தப்பு? அவங்க தாய் மாமா பேர் கூலிச்சாமி. சரி. நான் கூனாக போட்டிருந்தா பரவாயில்ல. சரி. கூனாக போல அங்கிட்டு கிடந்தா ஓனாவை போட்டுவிட்டேன். சேர்த்து பாருங்க. இதை கூட ஏற்றுக்கலாம். பெரியப்பா சித்தப்பா அவர் வந்து மேலே நாகுடி கீழே நாகுடி, நான் நாகுடின்னு போட்டால் பரவாயில்ல. சரி. நானாக போல் அவர் இக்கண்ணாவை சொல்லிக்கிட்டேன் ஊடுகாட்டில், மேலே நக்கடி கீழே நக்கடின்னு. இதை கூட ஏற்றுக்கலாம். அவங்க தாத்தா பேர் பாண்டி, அவங்க அப்பா பேர் ஒச்சாண்டி. ஓ போட்டு புள்ளி வச்சு பாண்டின்னு போடணும். சரி. நான் 2ஐயும் சேர்த்து எழுதிட்டேன், O+ பாண்டின்னு.
இதை கூட பொறுத்துக்கு எல்லாமே ஒரு சின்ன தப்பு தாயா பண்ணேன். என்னையா? மாப்பிள்ளை பேர் கன்னி குமரன். சரி, நான் காணா போட்டா பரவாயில்லையே, சூனாவை போட்டா அப்போ நீ போல. யார் அடிக்கிறதா இருந்தாலும் எங்களை அடிச்சிடாதீங்க. இந்த ஆளை தூக்கி போட்டு ஊமை குத்தா குத்துங்க, நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம். கம்மாங்கிட்டு தான் இருக்கு. அதனால 29/4/2020 செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு கோவில் முருகன் சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் தமிழகத்தை தலை சிறந்த கதாபாத்திரம் நாடகமானது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க உறுப்பினர் புராண நாடகமானது ஸ்ரீ வள்ளியர்மணம் நாடகத்தில் அவிமர்சையாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிகர்கள் நடிகை சிகாமணிகள் நடிகர்கள் கவிஞர்கள் ஆவியர்கள் அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் அறிமுகப்படுத்தப்படியது அடியின் கடமை என்று கூறிக்கொண்டு சென்ற நம்ம தனக்கட தானே என்று பெற்றுக்கூடி நாட்டி வரும் நடிப்பின் சுடர் நடிப்பின் இளவரசு நடிப்பின் மாமேதை சங்கீத சாம்ராட் எனது அருமை மைத்துனர் நமது திருப்பாச்சேத்திக்கு அருகாமையில் உள்ள தஞ்சாவூர் மாநகரம் போற்றக்கூடிய MKM ஞானவேல் ராஜா அவர்கள் மத்தியில் வேலன் வேடன் விருத்தன் என் மாவட்ட முண்டை முட்டிக்கால் கட்டாத குடும்பத்துக்கே ஆகாது. நீ என்ன வந்தவன புலந்து விட்டு படுத்து கிடைக்க பிரசவ வாட்டில் படுத்து கிடந்த மாதிரி எந்திரி என்ன குடும்ப கட்டு போடவா நீ இருக்கு. அடுத்தபடியாக இன்னிசை குயில் இசைக்குயில் இசை காவிய குயில் குயிலின் குரலோவியம் குயில் இசை கோகிலவாணி வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் புராண நட்சத்திரம் என்று போற்றக்கூடிய ரசிகத் மத்தியில் நீங்க இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அருமை சகோதரி நமது மதுரையைச் சேர்ந்த காவேரி அவர்கள் வள்ளி நாயகமாக நடிப்பார். அதற்கு அடுத்தபடியாக நாதகான பிரியர் கானா பிரியர் கலக பிரியர் அனைத்து பிரியரும் கூட. ஆமாம், ஊர் பேர் தான் என்ன குண்டியந்தலா தண்டியனந்தல். எல்லாத்துக்குமே எழுத்த மாத்தியம் போடுங்களோ? இல்லை இல்லை, அப்படியே பழகி போச்சு, டங்கு சிலிப்பாகுது, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. வீணாகான பிரியர் பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லி வீச்சுக்கு வீச்சு சொல்லக்கூடிய முறைப்படி புராணம் உரையாட காத்து கொண்டிருக்கும் நமது காரியாபெட்டிக்கு அருகாமல் உள்ள தண்டியனந்தல் மாணவர் முன்னெடுத்த BA செந்தில் குமரன் அவர் கொடுத்த 4 நம்ம கழக பிரியராக நடிப்பார். புதிய பாடல் பழைய பாடல் தெம்மாங்கு பாடல் எந்த பாடல் கேட்டாலும் தத்துவ பாடல் சிறந்து பாடக்கூடிய விளங்கக்கூடிய தனது விரல் வளத்தினாலும் தனது குரல் வளத்தினாலும் உங்கள் செவியில் கூட காத்துக் கொண்டிருக்கும் ஹார்மோனிய கிளையர்ஸ் ஹார்மோனிய சக்கரவர்த்தி அருமை மைத்துனர் நமது தஞ்சாவூரை சேர்ந்த MKM கோவிந்தராஜன் MA DOA அவர்கள் மத்தியில் ஹார்மோனியம் முன்னாடி சேர்ப்பார். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பழரசம், அதை காண்பதில் எந்த பரவசம். ஒரு பொன்மானை நான் காண தகுதித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகுதித்தோம். தத்த தகுதிமி தத்த தகுதிமி தத்த தகுதிமித்தோம். தாகுத சந்தரிதா தகுத சந்தரிதை தாகுத சந்தரித தகுத சந்தரி தத்த தீங்கின தத்த தீங்கின தத்த தீங்கின தத்த. தடகத்தில் மீன்றென்று காமத்தில் தடுமாறி தாமரை பூமீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகந்தான் உன் கண்களோ. காற்றில் அசைந்து வரும் நல்ல மனத்தில் கால்கள் முளைத்த
தின் தின்னாதின் தின்னாதின் தின்னாதித்தா திக திக தித்தா திக திக தித்தா திக திக தித்தா திக திக திகர்தானதானதா திகர்தானதானதா திகர்தானதான சந்தன கிண்ணத்தில் குங்கும சங்கமம் அரங்கேறதுதானே உன் கண்ணம் மேகத்தை மணந்திட வானத்தில் சுயம்பரம் நடந்திடும் வானவில் உன் வண்ணம் இடையின் பின்னடகில் இரண்டு கூடத்தை கொண்ட புதிய தம்புராவை மீட்டிச் சென்றான் களை நிலம் மேனியிலே சுளைவான சுவையை கண்டேன் அந்த கட்டுடல் மொட்டுடல் உதிராமல் சதிராடி மதிதண்ணில் கவி சேர்ந்தது எந்த மதிதண்ணில் கவி சேர்ந்தது சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு படுரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பெண்மானை நான் காண தழுவித்தோம் ஒரு அம்மானை நான் பாட தழுவித்தோம் சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு கொஞ்சமாவது அப்படியே கை தட்டலாம்லதா ஏத்தா அப்படி உட்காந்துருக்கீங்க படித்து சொல்ல முடியாது பூரா பேரை நீங்கள் சுயம்பெரித்தனம் போட இந்திக்காரை வந்து குமிஞ்சிட்டேன் 2.5 கோடி பேர் அவன் பழக முடியாத வேலை ஒரே ஒரு வேலை தான் எல்லா வேலைக்கும் போயிட்டாங்க செட்டு போடுறதுக்கு அவன் போயிட்டான் மைக் செட்டு போட கேமரா எடுக்க கொத்தனார் வேலைக்கு போக சித்தாள் வேலைக்கு போக பைப் நோண்ட எல்லா வேலைக்கும் போனாலும் ஒரு வேலையை மட்டும் அவனால் இன்னும் பழக முடியல. அது என்ன வேலை தெரியுமா? அதுதான் நாங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க நாடக தொழிலுக்கு மட்டும்தான் இன்னும் வரலை. அதுவும் அடுத்த வருஷம் இந்த புண்ணத்தில் நாடகம் போட்டிங்கன்னா பெட்டிக்கார் பஞ்சாப்லேருந்து வருவார், மிருதக்கார் கர்நாடகாவிலேருந்து வருவார், ஆல்ரவுண்டுக்கார் மகாராஷ்டிராவிலேருந்து வருவார், இவன் வந்து இங்கேருந்து வருவேன் ஒடிசாவிலேருந்து பப்புடுக்காரன். ஆனால் தாளகாரன் மட்டும் நீக்குரோலேருந்து வருவேன். ஆல்ரெடி வந்துட்டேன், இனிமேல் எங்கிட்டு வர அவன் அப்படி தானே இருக்கேன் ஆப்பிரிக்காக்கார மாதிரி. ஆமாம், அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம ஆளுகளை சொல்லி தான் குத்தான். பாவம் சித்தாள் விலைக்கு போகிற உங்களால் இந்த 600 ரூபா வாங்கணும்னா அது படுற பாடு பெரும்பாடாக இருக்குது. ஓட்டச்சவத்து மேலே நல்லாத்தையும் சம்பாதிக்கிற 1300 சம்பளம் வாங்குற கொத்தனார் இருந்தால் கோச்சிக்கிறாரு. எல்லா கொத்தனாரும் சொல்லலை, குறிப்பிட்ட ஆளுகளைத்தையும் சொல்கிறேன். கொத்த விலைக்கு மேலே கோட்டச்சவரில் ஏறிடுறிய, கையிலேயே மடித்து கட்டிடுற. அந்த சட்டி ஒரு சட்டியை மாற்றி போட வேண்டியான ஓட்ட கண்ணுகன்னா என்னமோ இடியப்பம் புளிகிற உரலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அரிசி மாவை பிணைஞ்சி நறுக்குனது சட்டிக்குள்ளே அமைக்கி நறுக்கு முழிஞ்சோம்னா இடியப்பம் முழிச்சிடலாம், முறுக்கு முழிச்சிடலாம். அது இருந்தாலும் பரவாயில்ல, சில மூதையை டவுசர் போட மாட்டேங்க, தூக்கி கொடுமான்ற. அது கோட்டையை பார்க்கறதாலே பணங்கோட்டையை தான் பார்த்துக்கிட்டு கிடக்கு. என்ன பாவம் பண்ண அந்த அம்மா. அதனால் உங்களோட சோம்பேறித்தனம் போட இன்னும் நாட்டில் என்ன வெடி உண்டுலாம் போட போகிறோம்னு இருக்காங்க. கொஞ்சம் சிந்திச்சு போடச்சுக்குங்க. இந்த இடத்துல வைத்து கைதட்டி அணி கொடுத்துருக்கு. நன்றி கலந்த வணக்கம். இந்த கைதட்டாதால் பூரா பாகிஸ்தான்காரங்களா, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுறாலே தான் கைதட்டாது. அவர்கள் இப்படியாக மிருதக சக்கரத்தை கொடையடி முரசு எங்கு சென்றாலும் தனக்கென தானே என்று தனிப்பாணியை வகுத்து வரும் எனது அருமை என்னார் மதுரைக்கு கிராமத்தில் உள்ள சத்தியமூர்த்தி நகரைச் சேர்ந்த எஸ்பிஎஸ் ராஜா அவர்கள் மத்தியில் மிருதகம் விளையாசிப்பார்.
வேளாளர் திணையத்தூர். சிறப்பு சிறப்பு கைதட்டிய ஒரு உள்ளத்தில் நன்றி எழுதி வணக்கம் வணக்கம் தெரிந்து கொண்டு அருமையாக இணையாம் புனையாம் புலவாத்தி மூணு புலவாத்தி சிகரத்து புலவாத்தி மாமேதை மதுரைக்கு ஊமச்சி குளத்திற்கு அருகாமையில் உள்ள கருவனூரைச் சேர்ந்த ஆர் ரிஷிகேசன் அவர்கள் மத்தியில் ஆல்ரவுண்ட் செய்ப்பார். இங்கு தாளம் இசைக்கக்கூடியவர் நேற்று தான் லண்டன்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார். அவங்க மையனை பார்த்துட்டு வந்தார். அதனால் ஒரு பேச்சாளி, மிகப்பெரிய ஒரு பேச்சாளி, உங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் அவர் ஒரு பீரியடு எம்எல்ஏவுக்கே நின்றவர், சும்மா சொல்ல கிடையாது. அவர் வாயாலே சொல்லுவார் அவர் யாரோட மையன்னு. பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, நான் சென்ற ஆண்டு உங்கள் வீட்டில் அந்த சாப்பிட்டோம் பாருங்கள், அந்த வீட்டில் நாங்கள் சாப்பிட்டோம். கார்த்திக் சிதம்பரம் அவரோடு வரும்போது நாங்கள் மேடைக்கு நான் தான் வந்தேன். முத நான் யாருன்னு சொல்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி 15 ஆண்டு காலம் 3 வீடு என தகப்பனார் எம்எல்ஏ பாரமலை 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 அவருடைய பையன்தான். ஆனால் அந்த தெய்வம் இந்த ஊருக்கு என்னை அழைத்து வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் எங்களது மரியாதைக்குரிய பெட்டிக்காரன் இந்த ராஜபாட்டுக்காரன் தான். சும்மா இருந்தவங்க வந்து இப்போ தாளத்தை போட விட்டாங்க. ஆனால் 2001 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மானாமதுரை சட்டமன்ற தொகுதியிலே கை சின்னத்துக்கு நான் நின்றேன். இல்லைன்னு சொல்லவில்லை, தோல்வியை கண்டேன். பரவாயில்லை. அன்று இறந்த குமரி ஆனந்தன் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். நானும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். பரவாயில்லை, உங்களுக்கு வந்ததை நாங்கள்லாம் சாப்பிட்டதை மனதார உபசரிக்கிறோம். நான் மட்டுமல்ல, எங்களது தமிழ்நாடு நாடகம் ஒட்டுமொத்தமாக இந்த கிராமத்திற்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதே மாதிரி அருமையாக பாடவும் செய்வார். பாட்டு நீ தோத்தது உண்மைதான். அதாவது தோத்தம் சொல்றதை நான் பற்றி கவலைப்படலை. உனக்கு வீட்டில் இருந்தவன் பொண்டாட்டியே முண்டா உனக்கு முதல்ல ஓட்டு போடலை, அப்புறம் நீ எப்படி செவிச்சிருப்ப? இதை பெருமையாக வேற வந்து சொல்லிக்க. மாப்பிள்ள ஓட்டு போடுறாங்க போடலை, நின்றம்ல. அவன் என்ன சும்மா நாட்டுக்கிட்டு தொங்குறது நிற்கிறது? உள்ள கயிறு இருக்க அப்புறம் நாட்டுக்கு நில்லு. அதுக்கடுத்தாக அருமையான முறையில் தாளம் செய்து கொடுத்து ஆயும் நந்தி மாவளக்கூடிய தாளத்தை கேட்ட லய சக்கரவர்த்தி லய மாமேதை அமரர். அமரர்னா செத்து போனவங்களா? ஊர் பேர் அகரம் கே ஆறுமுகம் மத்தியில் தாளம் இசைப்பார். நீ என்னைக்கு என் மூக்கில் அடிக்க போறியோ அன்னைக்கு செல்லேச்சே தரைய போறிய, அது நல்லா நடக்க போகுது. அதுக்கப்புறம் குறிப்பு சித்திரை மாதம் 9ஆம் நாள் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை காப்புக்கட்டு வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. சாப்பாடு சும்மா சொல்லக்கூடாது, அருமான ஏற்பாடு. சைவத்துக்கு சைவம், அசைவத்துக்கு அசைவம். அதை பரிமாறிய உள்ளதே முதல்ல வேணும், அந்த பக்குவம் வேணும். சில ஊரில் இருந்தே பழுமாறுவாங்க. நாடாக்காரங்களா இந்த வந்துட்டாங்க, அப்படி உட்காருங்க, இந்த இலையை போடு, இந்த இலையை வாங்கியா, ஐயா கிழிச்சிருக்கியா, அப்படி தான் இருக்கேன், போட்டுக்க. ஆனால் பார்த்து பக்குவமா மாலை நாளாக மாலை போட்டிருக்கேன். என்ன அசைவமாக இருக்க ஊராக வாசமாக இருக்கே, வர மட்டன் வாசமாக இருக்கே அப்படி பார்த்தேன். ஆனால் அசைவத்துக்கும் அசைவம், சைவத்துக்கும் சைவமாக இருந்துச்சு. அது சாப்பாடு ஏற்பாடு பண்ணிய விழா கமிட்டியாளர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். உப்பிட்டவரை உலகளவு நினைக்கணும், நினைக்கலனாலும் உள்ளங்குறாவது நினைக்கணும். இப்படி ஒரு சாப்பாடு போட்டாங்கன்னா அடுத்த ஊரில் போய் சொல்லணும். அடுத்த ஊரில் சில ஊரில் இந்த உதிராக பழைய கஞ்சியை என்னத்தை சொல்ல விரும்பவில்லை. அடுத்தபடியாக சிறிதளவு பேசினாலும் பெரிதளவு உங்கள் சிவியில் கொடுக்கக்கூடிய உள்வெளி ஸ்தாபனம் சிறந்த ஸ்தாபனம். தேட கிடைக்காத எங்களது திருவேகம்பத்தூர் அன்னை முருகேசன் ஊரில் தான் இருக்காரா? கோயில் விழா போகிற இருக்காப்லையா? சரி. திருவேகம்பத்தூரை சேர்ந்த கமலா லைட் ஆஃப் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் ஏ ஜெயக்குமாரன் பிரதர்ஸ். அவர் திருச்செந்தூர் 6 படை வீடு கொண்டவர்ப்பா. இந்த மூதேவி யார் சொல்லுவா? முருகனுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லையே.
பொதுமக்களிடையும் நாடகத்துக்கான அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு பொன்னத்தி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் என்பதை எடுத்துரைத்து நாடகத்திற்கு உங்களுக்கு எங்களையும் எங்களுக்கு உங்களையும் அறிமுகப்படுத்தி நாடக அமைப்பாளர் நமது பொன்னத்தி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்கள் இதற்கெல்லாம் ஒருவனையாக இருந்து எங்களை மதுரையிலிருந்து அழைத்து வந்து நடிக்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் இங்கே ராஜநடிகராக விளந்தாய் நடிக்கக்கூடிய எனது அருமை வைத்துனர் நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த MKM ஞானவேல் ராஜா அருமை மாமா அவர்களை சார்பாகும் நன்றிகளை தெரிந்து கொண்டு முக்கியமான ஐட்டத்து பேரை மறந்தாச்சு. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன முகியாரி, நடன சிங்காரி, சின்னஞ்சிறு சிட்டு, சிவந்த ரோஜா மொட்டு, பால்வாடி உருண்டே வாயிலதல்னா கூட முழுக்க தெரியாத பிள்ளைய கூட்டியாந்துருக்கான். பேச அசிங்கம் பேச தெரியாது, பேசவும் தெரியாது, ஆடவும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல யோகா இன்னைக்கு மாட்டியிருக்கு. அந்த பிள்ளையும் மாலை ஓட்டிருக்கு, நானும் மாலை ஓட்டிருக்கேன். அப்போ சிவனும் செத்தியும் சேர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலை ஓடாத ஆளோட தான் சேரக்கூடாது. சாமிக்கும் பிரச்சனை இல்லை. அதனால் ஆடல் எப்படி சுந்தரி நமது மணவையை சேர்ந்த மணப்பாறையை சேர்ந்த ராஜலட்சுமி அவர்களுக்கு டான்ஸ் அண்ட் காமிக். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா, ஓமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா, கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறணும். மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. மாமரத்து பூவெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா. சித்திரை பூவிழி பாரம்மா, சிற்றிடை மெலிந்ததே நம்மா, 10 வீரன் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் உனக்குத்தானம்மா. சித்திரை பூவிழி பாரம்மா, சிற்றிடை மெலிந்ததே நம்மா, 10 வீரன் அணைக்கத்தானம்மா, முத்துரதம் உனக்குத்தானம்மா. உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது, உயிரோடு உறவாட இந்த உறவு கிடைத்தது. மாமரத்து பூ எடுத்து மங்கை என்னை தேடிவா, பூமரத்து நிழல் எடுத்து போர்வையாக்கி மூடவா. அடுத்தபடியாக உங்கள் முன்னால் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் இருப்பவன் ஒரு நாடக நடிகன் மட்டுமல்ல, இந்த ஊரை சுற்றி அதுவும் திருவேம்பத்தூரை சுற்றி ஏகப்பட்ட கோயில் வேலை ஊராக பெயிண்டி வர்ண வேலை பார்ப்பேன். அதுவும் அண்ணன் முருகேஷ் அண்ணன் திருவேம்பத்தூரில் அவர் பார்க்குற கோயிலுக்கு பூரா நாங்கள் தான் வர்ணம் பூசி கொடுப்போம். அந்த வேலை முதல்ல பார்த்தா இப்போ அண்ணன்ட்ட அதிகமாக வர முடியல, கோயம்புத்தூர் திருப்பூர் பக்கத்தே போயிடுறது. அதனால் இந்த நாடக உலகத்தில் வந்தது எனக்கு ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச பாக்கியம். அதுவும் கலை தான் 1000 கலை 64 அது ஒரு கலை இது ஒரு கலை. நாடகம் இல்லாத 3 மாதம் அந்த வேலைக்கு போய்க்கிறது, மிச்சம் 9 மாதம் இங்கே சுற்றிக்கிறது. அதனால் ஆண்டையும் கொடுத்த வரப்பிரசாதம். உங்களால் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டும் இருப்பவன், உங்களால் வளரப்பட்டவன், உங்களால் உயரப்பட்டவன், எனது அருமை வாத்திய எனது அன்பு மாமா கமுதிக்கு அருகாமையில் உள்ள சம்பகுளத்தைச் சேர்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் ஏ சண்முகராஜா அவர்களது மாணவனுமாகிய அடியன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகாமையில் உள்ள கடுகு சந்தையைச் சேர்ந்த AS ராக்கெட் ராஜா ஆகிய நான் பபுன் மற்றும் லொட்டல் ஓசுக்கு என்பதை எடுத்துரைத்து உள்ளதில் பொம்பளை பிள்ளை வெளியே எழுத வேலையை வாங்கினேன். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவுக்கு எப்பவுமே எங்களுக்கு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க, உங்க ஆதரவு எங்களுக்கு தரவு வேணுங்க. தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க, தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க, தயவு செய்து நாடகத்தை கெடுக்க வேணாங்க. கட்டுப்பாட நாடகத்தை பார்க்க வேணுங்க. அமைதியாக நீங்க அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க.
அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டு சொல்லிட வேண்டியதான். இந்த நாடகத்தை உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஒளிபரப்பு செய்யக்கூடிய நமது கேஆர் மீடியா யூடியூப் சேனல், நான் இருந்தாலும் சரி நான் மறைஞ்சிட்டாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு என் பேரன் பேத்தி என் பூட்டங்காலம் வரைய இந்த நாடகத்தை, இந்த ஊரில் நடித்த நாடகத்தை எந்த வருஷமானாலும் எடுத்து பார்க்கலாம். யூடியூப் சேனல் எடுத்துக்கூடிய இருக்க அருமை சகோதரர் கேஆர் மீடியா அவர்களுக்கு நன்றி. கேஆர் மீடியா அவர்கள் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அங்கே இங்கே விரலை விட்டு நோக்கக்கூடாது, பேசக்கூடாது. நாடகத்தை பார்க்க வேணுங்க, புதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு